Good morning, brothers and sisters and friends. காலை வணக்கம். ஹாப்பி நியூ இயர். நம்ம இந்த வருஷத்துடைய முதல் சண்டே சர்வீஸ்ல இங்க எல்லாருமே நம்ம கேதர் ஆயிருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரையும் சந்திக்கிறதுல. டெல்லி சொன்னது மாதிரி we are very happy to see you all. நம்ம லாஸ்ட் இயர்ல வந்து நிறைய அன்சர்டனிட்டிஸ் இருந்துச்சு நம்மளோட இதுல. அதே டைம் காட் நிறைய விஷயம் பிளெஸ் பண்ணியிருந்தார் நம்மள. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸா இருக்கிறதுனால லெட் அஸ் ஆல் kneel down and pray. எதுக்காக அப்படின்னா we'll thank God for all the blessings and miracles God நிறைய பண்ணியிருந்தாரு. நிறைய பிரேயர்ஸ் கேன்சல் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி நிறைய அன்சர்டனிட்டிஸும் இருந்துச்சு. நம்ம யூகிக்கவே முடியாத நிறைய விஷயங்கள், ஒரு திருப்பமான ஒரு காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில நடந்தது. மேபி நம்மளுடைய பினான்சியல் இருக்கலாம், இல்ல நம்ம ஹெல்த்தா இருக்கலாம், நம்மளுடைய மேரேஜ்ல இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் ரீகன்சிலேஷன்ல இருக்கலாம், நம்மளுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் அப்படின்றதுல தெரியாம இருக்கலாம், திருமணத்துக்காக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த ஃபியர், டவுட், ஒரு என்ன பண்றது, ஒரு குழப்பமா இருக்கலாம். இல்ல நம்மளுடைய பலவீனங்களே கூட நிறைய விஷயம் இருக்கலாம். இதெல்லாம் மாறுமா, இந்த சூழ்நிலை மாறுமா, என் மேரேஜ்ல அது ஹீல் ஆகுமா, இல்ல என் பேரண்டிங்ல நான் மிஸ்டேக் செஞ்சதெல்லாம் ரெக்டிஃபை பண்ண முடியுமா, இதெல்லாம் எனக்கு தெரியல. நிறைய விஷயத்த நம்மளுக்கே நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் சர்வீஸா இருக்கிறதுனால லெட் அஸ் ஆல் சரண்டர். உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், பட் லெட் அஸ் ஆல் சரண்டர் டு காட். இந்த இயரை வந்து காட் வல்லமையா வழிநடத்தணும். நான் இல்ல, என்னுடைய சித்தம் இல்ல, என்னுடைய விருப்பம் இல்ல, பட் உங்களுடைய விருப்பம், உங்களுடைய சித்தம், என்னுடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அதிகப்படுத்துறதுக்காக we will pray. யாரெல்லாம் kneel down பண்ண முடியுமோ ப்ளீஸ். If not, it's not a problem, not compulsory. நம்ம முழங்கால் படிட்டு ஜெபிக்க முயற்சி பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காய் நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு நீர் கடந்த ஆண்டுல செய்த எல்லா நன்மைகளுக்காய் கூட உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் இன்னைக்கு நாங்க எதிர்பார்க்காத நிறைய ஆசீர்வாதங்கள், அற்புதங்களையும் எங்களோட ஜபத்திற்கு நிறைய நீங்க வந்து பதிலளிச்சீங்க. அதற்காய் நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் அதற்கு ஈடாக நாங்க எதுவுமே பண்ண முடியாது. ஆனா அதே போல இந்த வருடத்துக்குள்ளாக நாங்க போகும்பொழுதும் ஒரு யூகிக்கவே முடியாத நிறைய சூழ்நிலைகள் எங்களோட வாழ்க்கையில இருக்கலாம், எங்களோட உறவு முறைகள்ல இருக்கலாம், எங்களோட சரீரத்துல இருக்கலாம், பண ரீதியான தேவைகள் இருக்கலாம், எங்களோட திருமணத்துல இருக்கலாம், ஒப்புரவாக வேண்டிய உறவுகள்ல நிறைய இருக்கலாம் ஆண்டவரே. எங்களுடைய பாவ பலவீனங்கள் நிறைய விஷயத்துல இருக்கலாம், எங்களுக்கே எங்க மேல நம்பிக்கை இல்லாத நிறைய விஷயங்கள் இருக்கலாம், எங்களோட படிப்பு ரீதியான விஷயத்துல இருக்கலாம், எங்களோட குணாதிசயத்துல நாங்க மாற வேண்டிய விஷயங்கள் இருக்கலாம் ஆண்டவரே. ஆனா இன்னைக்கு அதிகமா எங்களை அன்பு செய்கிறோம், நேசிக்கிறவருமாய் நீர் இருக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஆண்டை நாங்க கடந்து செல்லும் பொழுது கூட எங்களோட விசுவாசத்தை நீங்க பலப்படுத்துங்க. அதிகமாய் நாங்க சரண்டர் பண்ற ஒரு இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க. அர்ப்பணிப்பாவோட ஒரு சீஷராய் நாங்க இருக்க உதவி செய்யுங்க. வசனத்துல நாங்க வேரூன்றி நிக்க ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாங்க. ஆவியானவருக்கு ஆண்டவரை கீழ்ப்படுகிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாங்க. எல்லாவற்றிலும் உமக்கு முதன்மையான ஒரு இடத்தை எங்களுக்கு தாங்க. நாங்க யோசிக்கிற காரியங்களும் நாங்க செய்கிற காரியங்களும் உங்களை எப்பொழுதுமே பிரியப்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களோட பயங்களை நாங்க கடந்து வர உதவி செய்யுங்க. எங்களோட சந்தேகத்தை நாங்க கடந்து வர உதவி செய்யுங்க. எங்களோட குழப்பத்தை நாங்க கடந்து வர உதவி செய்யுங்க. முற்றிலுமாய் ஆண்டவரை நாங்க எங்களை உங்ககிட்ட சரண்டர் பண்ணுகிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாங்க. இந்த சிறிய ஜபத்தையும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தொடர்ந்து ஜெபிப்போம். அன்பான பிதாவே, நன்றி கர்த்தாவே. இந்த அற்புதமான தருணத்துல நாங்க உங்களுடைய சமூகத்துல வருகிறோம். இந்த ஆண்டை உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆண்டு கூட ஆண்டவரே அழைப்பு என்ற ஆண்டவரே காரியத்தை நாங்க வந்து எல்லாருமே போக்கஸ் பண்ண போறோம். நீங்க எங்களை அழைத்த அழைப்புக்கு நாங்க நன்றி உள்ளவர்களா இருக்கிறதுக்கும் ஆண்டவரே இந்த அழைப்புக்கு ஏற்ற பாத்திரவான்களா நடந்து கொள்வதற்கும் எங்களுக்கு விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அதிகமா ஊட்டுங்க ஆண்டவரே. நாங்கள் உங்களை மட்டுமே சார்ந்து இருக்கிறவர்களா இருக்கிறதுக்கும், உமக்கு முதலிடம் கொடுக்கக்கூடியவர்களா இருக்கிறதுக்கும், உங்களுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடக்கூடியவர்களா இருக்கிறதுக்கும், எங்களுடைய சீஷத்துவ வாழ்க்கை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் ஆண்டவரை கொண்டு செல்லக்கூடியவர்களா இருக்கிறதுக்கும் ஆண்டவரை நடைமுறையில நாங்கள் ஒரு கிறிஸ்தவர்களாய் எங்களுடைய பேச்சு, நடக்கை, செயல் எல்லாவற்றிலும் எங்களுடைய வாழ்க்கையின் மூலமா கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களா இருக்கிறதுக்கும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த அற்புதமான நேரத்துக்காக நன்றி. இங்க இருக்கிற ஒவ்வொரு பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ஓல்டர் பீப்புள், சில்ட்ரன் எல்லாரும் இந்த கருத்துல கொடுக்கிறோம். அவங்க ஒவ்வொருத்தரோடு இருந்தும் இந்த கரம் பலப்படுத்தட்டும். அவங்க விசுவாசத்தை அதிகப்படுத்துங்க. உங்ககிட்ட இன்னும் அவங்க நெருக்கமா வருவதற்கும், இந்த ஆண்டுல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு தேவனோடு நான் நெருக்கமா இருந்தேன் அப்படின்னு அவங்க சொல்ற அளவுக்கு அவங்களுடைய விசுவாசத்தை வலுப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த நேரத்துக்கு நன்றி. எங்களுக்காக மறுத்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
Thank you, brothers and sisters. Amen. Last week we had a wonderful carnival, right? Hope you all enjoyed. கடந்த வாரம் நமக்கு கார்னிவல் கொண்டாட்டம் இருந்தது. நீங்கள் எல்லோரும் அதுல மகிழ்ச்சியாக களி கூர்ந்தீர்கள் என்று நம்புகிறேன். Yes, even though it was a new location, distance, but you all gave your best and we had a wonderful time of celebration. அந்த இடம் நமக்கு புதிதாக இருந்தது, வெகு தூரமாகவும் இருந்தது. ஆனால் நீங்கள் அனைவரும் உங்கள் முழு இருதயத்தையும் கொடுத்து உங்களிடத்தில் இந்த சிறந்ததை கொடுத்தீர்கள். Okay, கை தட்டலாம், பரவாயில்லை, எல்லாரும் என்கரேஜ் பண்ணுங்க. Because I could see many of you made extra effort by selling your tickets as well. In the stall, I could see you all gave your best. Whether it's a campus, a Gemini Egmore, Adayar Velicheri, Mylapore, so every one of you gave your best. அந்த கார்னிவல் கொண்டாட்டத்தில் இங்குள்ள நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய சிறந்ததை நீங்கள் கொடுத்தீர்கள். நீங்கள் வைத்திருந்த அந்த கடைகளில் உங்களுடைய எல்லா முயற்சிகளையும் நீங்கள் கொடுத்து அதை சிறப்பாக செய்து முடித்தீர்கள். உங்களை நான் பாராட்டுகிறேன். Amen. Comparatively, last carnival was one of the best. Comparatively, in terms of arrangement, in terms of selling the tickets, in terms of food stalls, was one of the best. நாம் இதற்கு முன்பதாக நடந்த எல்லா அந்த கார்னிவல் கொண்டாட்டங்களை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த முறை நடந்த அந்த கார்னிவல் கொண்டாட்டமானது ஒரு சிறந்ததாக, எல்லாவற்றிலும் ஒரு மேலான ஒன்றாக இருக்கிறது. நாம் நம்மளுடைய அந்த பணம், நாம் அந்த டிக்கெட் விற்று நாம் சேகரித்த பணம், அந்த கூடுதல் எல்லாமே பார்க்கும் பொழுது மிக சிறந்த ஒன்றாக இருந்தது. Amen. So this entire year, all the churches in Tamil Nadu decided to read devotion based on the call. நாம் நம்மளுடைய தமிழகம் முழுவதும் இருக்கிற சபைகள் எல்லா இடங்களிலும் பார்க்கும் பொழுது இந்த வருடத்தில் நாம் ஒரு வேதாம படிப்பு நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லோரும் ஒரே வேத பகுதியை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். The theme called The Call. அது பார்க்கும் பொழுது எல்லாருக்குமான அந்த அழைப்பு என்கின்ற தலைப்பில் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். Of course, starting with January, we just started reading Trust in the Lord. நாம் இந்த ஜனவரி மாதத்தில் பார்க்கும்போது தேவனை நம்பி இருந்தல் என்கின்ற தலைப்பில் நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். I hope everyone reading your devotion. நான் நம்புகிறேன் நீங்கள் அனைவரும் அந்த காலை நேரத்தில் உங்களுக்கு அனுப்பப்படுகிற அந்த வேத பகுதியை படித்து ஜெபிக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். This month it's quite longer, it's quite bigger, so it's good to read. I know we see many reels and shorts. It's good to read at least for few minutes, meditating on trusting God. It really strengthens our faith. இந்த வேத பகுதி பார்க்கும்போது சிறிது பெரிதாக இருப்பது போன்று தோன்றலாம், ஆனாலும் நாம் அதற்கு நேரம் செலவிட்டு படிக்கும் பொழுது அது நமக்கு மிகுந்த உற்சாகத்தை கொடுக்கும். And next month onwards we will try to keep it short. For the entire year we will not do the same devotion. This one prepared for the entire South Asia churches. So next month onwards we will do it in Tamil Nadu. We will try to keep it short so that you will not feel burdened to read. இந்த வேத பகுதி நமக்கு வரப்போகிற மாதங்களில் சிறிதாக நாம் அதை தயாரிக்கலாம். இது பார்க்கும் பொழுது தெற்காசியாவில் இருக்கிற எல்லோரும் படிப்பதற்காக தயாரிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. Amen. இதெல்லாம் கூட நம்ம எவ்வளவு கட் ஷார்ட் பண்ண வேண்டியதா இருக்குல்ல. Okay. Anyway, so can we just see the slide? So the lesson of the title is Trust in the Lord. I just want to focus on this week and coming week, just as we read throughout this month about focusing on trusting the Lord, let's meditate on the scripture and focus on trust in the Lord. இன்றைக்கும் வரப்போகிற வாரங்களும் இந்த மாதம் முழுவதுமே தேவனை நம்பி இருப்பதை பற்றின ஒரு செய்தியை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். Amen. So Proverbs chapter 3 verses 5 and 6. நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 5 மற்றும் 6 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் வசனம் 5 மற்றும் 6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். Amen. This scripture, personally, I just want to meditate every single day this year. It's my personal goal.
I just want to memorize these words. Every day I want to focus on, meditating the scripture in my quiet time. நான் இந்த வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது நான் முடிவு எடுத்திருக்கிறேன், வருகிற நாட்களில் இந்த வேத வசனத்தை நான் மனப்பாடம் செய்து இதை ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை நான் தியானிக்க வேண்டும் என்ற ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். And the scripture, of course, we have a different translation. I just wanted to read. It says, lean on. That means trust in and be confident in the Lord with all your heart and mind, and do not rely on your own insight or understanding. The explanation of trust in the Lord with all your heart is given a different perspective. Amplified version talks about lean on, trust in, be confident in the Lord. Not only your heart and mind. Do not rely on your own insight or understanding. நாம் தொடர்ந்து மற்ற மொழிபெயர்ப்புகளில் பார்க்கும் பொழுது உங்களுடைய சொந்த கருத்துகள், உங்களுடைய சொந்த எண்ணங்கள் மீது நாம் சாராமல் தேவனிடத்தில் நாம் முழு நம்பிக்கையாக இருந்து, நம்முடைய இருதயமும் நம்முடைய மனதும் முழு நம்பிக்கையாக தேவன் மீது இருக்க வேண்டும், நம்முடைய எல்லா வழிகளையும் நாம் அவரிடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And it says submit to him, means in all your ways know and acknowledge and recognize him. உங்களுடைய எல்லா வழிகளிலும் நீங்கள் அவரிடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவரை அறிந்து கொண்டு, அவரை நீங்கள் உங்கள் மனதார ஏற்றுக்கொண்டு, அவரை நீங்கள் முழுமையாக தேவன் என்று அறியக்கூடிய அந்த ஒரு காரியத்தை செய்வதன் மூலமாக அவருக்கு நீங்க சப்மிட் பண்றீங்க, ஒப்பு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். And he will make your path straight and smooth. When you trust God, he will make your path straight, he will make it smooth. நீங்கள் தேவனை நம்பும் பொழுது அப்பொழுது அவர் உங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And trust in the Lord completely means, the other translation, that the Passion translation talks about, do not rely on your own opinions. We all have hundreds of opinions and feelings and emotions. Don't rely on those opinions. Trust the Lord completely. இன்னொரு மொழிபெயர்ப்பில் பார்க்கும்போது நமக்குன்னு சில கருத்துகள், நமக்குன்னு சில விருப்பங்கள் இருக்கும், அதன் மீது நாம் சாயாமல் அந்த எண்ணங்களுக்கு நாம் ஒப்பு கொடுக்காமல் இருக்க வேண்டும். Trusting the Lord with all your heart means you rely on him to guide you. He need your, you need his God's guidance, and he will lead you in every decision that you make. Not just one step, one decision. Every decision in your life, you and me need God's guidance. தேவன் மீது நம்பிக்கையா இருப்பது என்பது ஏதோ ஒரு காரியத்தில் மட்டும் நாம் அவரை சார்ந்து இருப்பது கிடையாது. மாறாக ஒவ்வொரு முடிவுகள் நாம் எடுக்கும் பொழுது எல்லாவற்றிலும் தேவனை நாம் நம்பி அவரிடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். And of course, in all your ways submit him, and he will make your path straight. It says, become intimate with him in whatever you do. Intimate அப்படின்னா நீங்க எதெல்லாம் செய்றீங்களோ அதெல்லாம் செய்யறதுக்கு தேவனோட ரொம்ப இணக்கமான நெருக்கமான ஒரு அந்த மாதிரி ஒரு உறவை நீங்க ஏற்படுத்துங்க. And he will lead you wherever you go. That means he will make your path straight, means wherever you go he will lead you. He will be going before you. He will be guiding you. அவர் நம்முடைய பாதைகளை மாத்திரம் செவ்வைப்படுத்துவது இல்லாமல் அதை தொடர்ந்து நாம் எங்கெல்லாம் செல்கிறோமோ, நீங்கள் எங்கு சென்றாலும் அவர் உங்களோடு வந்து அவைகளை உங்களோடு இருக்கக்கூடியவராக இருக்கிறார். The real Hebrew meaning for trust is basically place one's full weight upon something. That means you keep all the weight upon something, or don't carry the weight that you're supposed to carry, but leave all the weight. Transfer the weight. எபிரேய மொழியில் அந்த நம்பிக்கை வைப்பது என்பது எவ்வாறு ஒப்பிடப்படுகிறது என்றால், ஒரு பளுவை தூக்கி ஒன்றின் மீது மொத்தமாக அதன் மீது வைப்பதை குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. It is not a passive belief but active dependence. அது பார்க்கும் பொழுது செயலற்ற ஒன்றாக கிடையாது, மாறாக செயல் நிறைந்த தேவனை சார்ந்த ஒரு எண்ணமாக அது இருக்கும். Especially when outcomes are uncertain. We have so much of uncertainties in our life because life is not in our control. We don't know what will happen tomorrow. That's how when the life is uncertain, of course we know that God is in control.
we need to have the total dependence on Him. நிச்சயமற்ற அந்த தன்மைகள், அந்த காலங்கள், அந்த சூழ்நிலைகள் வந்தாலும் கூட அதன் மத்தியில் நாம் தேவனை நம்பி அவரை சார்ந்து இருக்க வேண்டும். And also the other meaning is you lie helpless, you face down. That's how it says. Trust means I'm completely face down. I'm just surrendering, submitting. I cannot take it. I can't handle. I can't carry. Let me face down. I'm helpless. So this is how the word trust communicates. நம்பிக்கை என்பது இவ்வாறாகவும் ஒப்பிடப்படுகிறது. உதவியற்றவரை போன்று இருப்பது மற்றும் முகம் குப்புற விழுந்து கிடப்பது, அப்படியாக அது குறிப்பிடப்படுகிறது. And it pictures the real meaning. It pictures a servant waiting for the master's command to, like ready to serve. I'm waiting for my master's command to serve him. அது ஒரு எஜமான் தன்னுடைய ஒரு பணிவிடைக்காரன் தன்னுடைய எஜமான் தனக்கு என்ன கட்டளை கொடுப்பார் என்பதற்காக எதிர்பார்த்து காத்திருப்பாரோ அதை போன்ற ஒன்றாக இருக்கிறது. And also defeated soldier yielding himself to the conquering general. பார்க்கும் பொழுது ஒரு தோல்வி அடைந்த ஒரு வீரன் அந்த இடத்துல வெற்றி அடைந்த ஒரு அதிகாரி இடத்துல தன்னை ஒப்பு கொடுக்கிற ஒரு தருணமா இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா complete submission, complete surrender. Nothing is in my control. I am completely surrendering. அதுதான் அது அர்த்தமா இருக்கும். Lean on, don't lean on your own understanding. We read in the scripture. நாம் வாசித்த இந்த வேதவசனத்தின் பிரகாரமாக நம்முடைய சுய புத்தியின் மேல் நாம் சாயாமல். The actual meaning is do not rely or lean as on a broken crutch. அது உண்மையான அர்த்தம் என்பது என்னவென்றால் அந்த உடைந்த ஊன்றுகோலின் மேல் நாம் சாய்ந்து விடக் கூடாது என்பதை குறிக்கிறது. எதுக்காக நமக்கு இந்த ஊன்றுகோல்? சப்போர்ட். அந்த ஊன்றுகோல் உடைஞ்சதுன்னா அதுல நம்ம சாஞ்சா என்ன ஆகும்? கீழே விழுந்துருவோம். அதுதான் ரியல் மீனிங். டோன்ட் ரிலை ஆன், தட்ஸ் மீன் த broken crutch. அதுல நீங்க உங்களுடைய ரியல் மீனிங், ஹீப்ரூ மீனிங் இதுதான் சொல்ல வராங்க. இதுல நீங்க சாஞ்சு விழுந்துடாதீங்க அப்படின்னு. Amen. So I'm going to read, of course, the famous passages in the Bible. We all know the famous stories. There is something that we can learn from those passages. நாம் நமக்கு அதிக பரிச்சயமாக தெரிந்த சில வேத பகுதிகளை இப்பொழுது வாசித்து அவற்றிலிருந்து சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். Number 1, Abraham. முதலாவதாக ஆபிரகாம். Trusting God with the unknown. அறியாததில் தேவனை நம்புதல். This is very difficult, right? இது மிகவும் கடினமாக ஒன்றல்லவா? There are so many unknown facts. There are so many unknown difficulty, challenges, future. But trusting God in unknown is called the higher faith. இன்றைக்கு நமக்கு அறியாத பல சூழ்நிலைகள், பல சவால்கள், நம்முடைய எதிர்காலங்கள், இப்படி அறியாத காரியங்கள் அநேகமாக இருக்கிறது. அவற்றில் இருந்து நாம் தேவனை நம்புவது என்பது ஒரு சவாலான, ஒரு துணிச்சலான ஒரு முடிவாகவும் இருக்கிறது. Genesis chapter 12 verses 1 to 4 will read. நாம் ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் வசனம் 1 to 4 வரை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் வசனம் 1 to 4 வரை. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனுடனே கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். ஆமென். Amen. Here Abraham lived in the place called the Ur. It's called the place of it's a prosperous city filled with idols. It's called modern Iraq. The present Iraq is called the city of Ur.
இங்கே பார்க்கும் பொழுது ஆபிரகாம் அவர் வாழ்ந்த அந்த நகரமானது ஊர் என்கின்ற அந்த நகரத்தில் அவர் வாழக்கூடியவராக இருந்தார். அந்த நகரமானது முழுமையாக சிலை வழிபாடு நிறைந்த ஒரு நகரமாக இருந்தது. இன்றைக்கு நவீன காலத்தில் அந்த இடம் ஈராக் நாடாக இருக்கிறது. No, God's call required him to leave family, security, culture without a destination. Without any destination, God wanted him to leave his family, security, culture. Just he has to submit and listen to God's call. இங்கு தேவனானவர் ஆபிரகாமிடத்தில் எந்த ஒரு அவருக்கான இலக்கு இல்லாமல் அவரை வலியுறுத்தக்கூடியவராக இருந்தார். உன்னுடைய குடும்பம், உன்னுடைய சொந்த பந்தங்கள், உன்னுடைய சொத்துக்கள், உன்னுடைய பாதுகாப்பு எல்லாவற்றையும் விட்டு நீ வெளியேற வேண்டும் என்று சொன்னார். Because those times ancient societies valued land and lineage. For them it's most prestigious, important, it's very valuable for them. Leaving both was a radical act of trust. அன்றைய அந்த பண்டைய காலத்தில் பார்க்கும் பொழுது அந்த அவர்களுக்கான இடம் மற்றும் வம்சம் அது அவர்களுக்கு பெரிதாக ஒன்றாக கருதப்பட்டது. ஆனால் அங்கிருந்து ஆபிரகாம் எடுத்த அந்த செயலானது ஒரு துணிகரமான ஒரு தைரியமான ஒன்றாக இருக்கிறது. Abraham trusted God's promise. He didn't wait for God's explanation. God didn't explain to him completely, but he trusted God's promise. This is how I'm going to make you as a great nation. You leave your country and come. That's all. That's a command. ஆபிரகாம் பார்க்கும்போது தேவன் சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை அதை மட்டுமே அவர் நம்பக்கூடியவராக இருந்தார். அதுக்கு பதிலாக அவர் சொன்ன மற்ற பிற காரியங்கள் அவற்றின் மீது அவர் நோக்கமாக இல்லாமல் அவர் தேவன் சொன்ன அந்த வாக்கு தத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவராக இருந்தார். Chapter 15 verse 6, the scripture says Abraham believed the Lord and he credited it to him as righteousness. ஆதியாகமம் 15:6, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். And he walked by faith before fulfillment. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு முன்பதாகவே அவர் நம்பிக்கையோடு நடக்கக்கூடியவராக இருந்தார். Many years later Isaac came to his life. பல ஆண்டுகள் கழித்து தான் அவருடைய வாழ்க்கையில் ஈசாக்கு பிறக்கக்கூடியவராக இருந்தார். Faith was counted here according to the scripture. Faith was counted as righteousness before the law existed. நியாயப்பிரமாணம் வருவதற்கு முன்பதாகவே அவருடைய வாழ்க்கையில் அவருடைய விசுவாசம் அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. Trust often begins when clarity ends. That's when the trust begins. தெளிவு எப்போ அதாவது நம்பிக்கை எப்போ வளரும் அப்படின்னா, எனக்கு கிளாரிட்டி இருக்கு, எல்லாம் தெளிவு இருக்கு அப்படின்றதுனால நம்பிக்கை வரக்கூடாது. தெளிவு இல்லை எனக்கு, clarity end, there is no clarity, there is no plan, there is no idea, I have no clue அப்படின்னு எந்த இடத்துல ஸ்டேஜில் வருமோ அப்பதான் என்ன ஆகும்? Trust begins. ஏப்ரகாமுக்கு எந்த கிளாரிட்டியுமே கிடையாது, God எந்த கிளாரிட்டியுமே கொடுக்கல. That's when trust begins. ஈவன் இந்த பேட்டில் தான் நிறைய யங்ஸ்டர்ஸ் இப்போ கோ த்ரூ பண்றவங்களா இருப்பாங்க. There is no clarity about their future, there is no clarity about their life partner, there is no clarity about their own education system, the practice of their studies, but there is no clarity, but they are called to trust God. All of us called to trust God. இன்றைக்கு இளைஞர்களுக்கு இதுதான் சவாலாக இருக்கும். அவர்களுக்கான எதிர்காலம், அவர்களுடைய படிப்பை பற்றின அந்த தெளிவு இல்லாமல் இருக்கக்கூடிய காரியங்கள், நாம் அனைவருக்கும் கூட சில காரியங்கள் தெளிவு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதன் மத்தியில் நாம் தேவனை நம்புவது மிக முக்கிய ஒன்றாக இருக்கிறது. God may call us to step out before revealing the full plan. He may not reveal the full entire plan to you, but He wants you to step out before Him revealing the plan. He is just looking for faith. தேவனானவர் நம்மிடத்தில் முழு திட்டத்தையும் அவர் விவரிப்பது கிடையாது. மாறாக நாம் அந்த முதல் அடியை எடுத்து வைக்கிறோமா, அவர் மீது நம்பிக்கை வைத்து நாம் எடுத்து வைக்கிறோமா என்பதை அவர் பார்க்கிறார். Because waiting season refine trust. The moment I wait, it refines my trust. நாம் காத்திருக்கும் பொழுது நம்முடைய நம்பிக்கையானது வளரக்கூடியதாக மறுவடிவமைப்படுகிறது. Refine mean அது சோதித்து, refine பரிசோதித்து சுத்திகரிக்கப்படுகிறது. சுத்திகரிக்கப்படும் இல்லையா, தங்கம், எண்ணெய், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சுத்திகரிக்கப்படும். ஸோ நான் வெயிட் பண்ணும்போது என்ன ஆகுது? என்னுடைய விசுவாசம், என்னுடைய நம்பிக்கை சுத்திகரிக்கப்படுது. அதுதான் பெட்டரா இருக்கும். மோர் தென் இமிடியேட் ஆன்சர்ஸ். யா ஐ ஆஸ்க்ட், இட் கேம், எஸ் ஐ கேட்டேன், கிடைச்சிச்சு, லெட் மீ மூவ் ஆன். அதோடைய வேல்யூவே நிறைய நேரத்தில் தெரியாது இல்லையா? ஸோ தட்ஸ் வாட் Abraham. I think it's good for us to keep the phone in silent mode.
இன்னைக்கு கம்யூனியன் நடக்கும்போது கூட எத்தனை ஃபோன் ரிங் ஆயிட்டு இருந்தது, இன்க்ளூடிங் சிங்கிங் டீம் எல்லாருக்குமே. The moment you enter the service, you need to know in the next 90 minutes, 1.5 hours நான் சர்ச்சில் உட்கார போறேன், சாங் பாட போறேன், ஸ்கிரிப்சர்ஸ் கேட்க போறேன். I should not attend any call. ஃபோன் சைலண்ட் மோட்ல இருக்கணும், இல்லை சுவிட்ச் ஆஃப்ல இருக்கணும். இந்த ப்ராக்டிஸ் எங்கேயோ மிஸ் ஆகுது. சம்திங் இஸ் நாட் ரைட். இந்த ஹால்குள்ள என்டர் ஆகும்போதே உங்களுக்கு தெரியணும், இந்த ஃபோனை நான் யூஸ் பண்ணா எத்தனை பேருக்கு இது டிஸ்டர்பன்ஸ். கம்யூனியன் சர்வீஸ்ல எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இன்னைக்கு, அட்லீஸ்ட் 5 ஃபோனாவது ரிங் ஆச்சு இந்த வாட்டி. அப்படி என்னுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும், இந்த டைம்ல எனக்கு கால் பண்ண மாட்டாங்க. அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாலும் கூட. அவங்களுக்கு தெரியும் நான் சர்ச்சில் இருப்பேன்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் ஒரு கிறிஸ்டியனா இருக்கிறீங்கன்னு தெரியுமா அவங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு? எதுக்கு கால் பண்ணுறாங்க இந்த டைமில்? எமர்ஜென்சி, ஆக்சிடென்ட், டெத் அப்படின்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட். அப்படி எதுவும் நடந்த மாதிரி தெரியல இந்த 5 காலில், இல்லையா? அப்போ காடுக்கு கொடுக்க வேண்டிய ரெவரன்ஸ், இம்பார்ட்டன்ட் இவ்வளோதானா? இதைத்தான் நான் 2.5 வருஷமா சொல்லிட்டே இருக்கேன். இங்க காடுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்க லைஃபே சேஞ்ச் ஆயிடும். நிறைய பேரோட லைஃப் சேஞ்சே ஆகல, மேரேஜ் சேஞ்ச் ஆகல, உங்களோட லைஃப் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகல, வீட்டில் ஒரு லைஃப், வெளியில ஒரு லைஃப், ஃபினான்ஷியல் டிசிப்ளின் கிடையாது, பொய், ஏமாத்துறது, சரியான ரைச்சியஸான வாழ்க்கை இல்லை. இது எல்லாமே ஸ்டார்ட்ஸ் வித் காட். இந்த டிவோஷன் படிக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு எல்லாருக்குமே. சர்ச்சுக்கு டைம், இன்னைக்கு எவ்வளவு பேர் லேட்டா வந்தீங்க சர்ச்சுக்கு? 11 o'clock சர்வீஸ்க்கு எவ்வளவு பேர் லேட்டா வரீங்க? ஐ எம் ரியலி கன்சர்ன். முத்தமிழ் பேரை விட்டு நான் போனோம் அப்படின்னா சண்டே சர்ச் சர்வீஸ் எப்படி நீங்க வந்து பண்ணுவீங்கன்னு ஒரு கவலையா இருக்கு. எவ்வளவு பேர் லேட்டு கம்யூனியன் மிஸ் பண்ணீங்க? ஃபைண்ட் அவுட் த ரீசன், கண்டுபிடிங்க. 11 மணிக்கு உங்க பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போறாங்களா? உங்க பிள்ளைகள் எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு போறாங்க? இப்ப சர்ச்சுக்கு மட்டும் என்ன 11 மணிக்கு கூட வர முடியல உங்களால? இல்லைன்னா நியர்பை உங்களுக்கு இங்க எங்களுக்கு தூரமா இருக்கு, we want to attend nearby church service, எங்க நடக்குது சொல்லுங்க அப்படின்னா தாராளமா நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். I'm even thinking of changing this place. This is not right. This cannot be encouraged. இது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் கூட. இது நான் சொல்றது சும்மா வந்து மெசேஜ் கொடுத்துட்டு போறது மட்டுமே என்னுடைய வேலை இல்லை. இல்ல நீங்க ஹர்ட் ஆகுறீங்க, எங்களை ஏன் இப்படி சொல்றீங்கன்னா எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஹர்ட் ஆகுங்க, சேஞ்ச் ஆகுங்க, இது ரைட்டான விஷயம். அப்புறம் எப்படி உங்க பிள்ளைகளுக்கு நீங்க என்ன சொல்லி கொடுப்பீங்க? என்ன சொல்லி கொடுப்பீங்க? இது என்னுடைய கன்சர்ன், ரொம்ப கன்சர்னா இருந்தது. இன்னைக்கு இவ்வளோ பேர் லேட்டா வந்தது, இத்தனை ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்கு சர்ச் சர்வீஸ்ல. அதுவும் இந்த ஹால் எப்படி இருக்கு, எவ்வளவு டிஸ்டர்பன்ஸா இருக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த ஹால்குள்ள என்டர் ஆகும்போதே டிசைட் பண்ண வேணாவா, I'm coming here to worship my God. I'm coming here to be in the fellowship, meditate on the scriptures. Let me have a focus. ஒரு 1.5 hours நம்மளால ஃபோக்கஸா இருக்க முடியல. நேத்து கூட கேம்பஸ் மீட்டிங்ல தான் பேசிட்டு இருந்தோம். ஒரு 15 minutes பேசுறத கவனிக்கிறதுக்கு அவங்களுக்கு பொறுமையே இல்ல. போதும், நிறுத்திடுங்க, இதுக்கு மேல நீங்க பேசாதீங்க, அவ்வளவுதான் எங்க லிமிட். அந்த கல்ச்சர்ல தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இன்னும் கட் ஷார்ட் பண்ணலாமா சண்டே சர்வீஸ? 1.5 மணி நேரத்தை இன்னும் 1 மணி நேரமா மாத்தலாமா? இன்னும் கம்யூனியன் சர்வீஸ குறைக்கலாமா? லேட்டா வரவங்களுக்கு எப்படி கம்யூனியன் கொடுக்கலாம் டிஸ்கஸ் பண்றோம். அந்த ஸ்டாண்டர்ட்ல போயிட்டு இருக்கு. சர்ச்சுக்கு சீக்கிரமா வந்து கம்யூனியன் அட்டெண்ட் பண்ணுங்கன்னு சொல்ற ஸ்டாண்டர்ட் போயிட்டு லேட்டா வரவங்களுக்கு எப்படி கம்யூனியன் சர்வ் பண்ணலாம் டிஸ்கஸ் பண்றோம். அப்புறம் எங்க ஸ்டாண்டர்ட் மாறவே மாறாது. அப்புறம் எங்க நான் இன்னொருத்தர் கூட பைபிள் படிச்சு டிசைபிளா மாத்த போறேன்? இதெல்லாம் என்னுடைய பாரம். ஓகே, இந்த வருஷத்துல இது மாறணும். Amen brothers sisters. Let's go to the next one. இது என்னோட செய்தியில இல்ல, ஆக்சுவலா என்னோட இருதயத்துல இருந்து வந்தது. Okay, of course we know Moses. நமக்கு மோசே பற்றி தெரியும். Trusting God despite insufficiency. தகுதியின்மை இருந்த போதிலும் தேவனை நம்புவது. தகுதியின்மை சொல்லலாம், இல்லனா அது வந்து நிறைவற்ற குறைவு தன்மை அப்படின்னு நம்ம சொல்லலாம். We know the passage in Exodus chapter 3 verses 10 to 12. நாம் அனைவருக்கும் தெரியும் யாத்ராகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 10 இருந்து 12 என்ன நடந்தது என்று நாம் வாசிக்கலாம். யாத்ராகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 10 இருந்து 12 வரை. நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்துக்கு அனுப்புவேன், வா என்றார்.
அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். அதற்கு அவர், நான் உன்னுடனே இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். ஆமென். Amen. Here we know the passage, we know the history, how God was called Moses, how he responded back to God. நாம் அனைவருக்கும் இந்த வரலாறு தெரியும். தேவன் எவ்வாறு மோசேவை அழைத்தார், அதற்கு மோசே எவ்வாறு பதிலளித்தார் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. And here if you see, Moses doubted his ability. I'm not sufficient, I am not efficient to handle. But God emphasized his presence, mentioning that Moses, I will be with you. இங்கு மோசே பார்க்கும் பொழுது தன்னுடைய திறமைகள் மீது அவர் சந்தேகப்படக்கூடியவராக இருந்தார். ஆனால் இங்கு தேவனானவர் மோசேயிடம் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். நான் உன்னுடனே இருக்கிறேன் என்பதை அவர் இங்கு வலுப்படுத்தக்கூடியவராக இருந்தார். Trust grows when we rely on who God is. If we don't really understand who God is, our trust will never grow. நாம் தேவன் யார் என்பதை அறிந்திருக்கும் பொழுது, புரிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய விசுவாசமானது வளரக்கூடியதாக இருக்கும். நாம் அவரை அறியாத பொழுது நம்முடைய விசுவாசம் வளராது. And also we need to know who we are. நாம் யார் என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். And who we are not. நாம் யாராக இல்லை என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். If you think we are somebody, if you think we know something, if you know that I am very confident, if you don't really understand who God is, then our trust will never grow. நாம் தேவன் யார் என்பதை அறியாத பொழுது நம்முடைய விசுவாசமானது வளராது. Here God reveals his name. God's name, I am, revealed divine sufficiency. I am, I can, I will make it happen. It's in my control. I am the Lord of Lord, King of King. So God is trying to tell Moses the divine sufficiency. I know you have your insufficiency. God is trying to tell Moses, I am the Lord, the divine sufficiency is with you. இங்கு தேவனானவர் மோசேயிடம் தன்னுடைய பெயரை சொல்லக்கூடியவராக இருந்தார். என்னுடைய நாமம் நான் என்பதை அவர் சொல்லக்கூடியவராக இருந்தார். நான் போதுமானவராக இருக்கிறேன். தெய்வீக அந்த போதுமானதை தேவனானவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார் என்பதை இங்கு மோசேயிடம் தேவன் கூறக்கூடியவராக இருந்தார். God often chooses reluctant servants, inefficient servants to demonstrate his power. That's when God gains his glory. தேவன் எப்பொழுதுமே குறை உள்ளவர்களாய், திறமையற்றவர்களை தேவன் பயன்படுத்தி அவருக்கு சேவை செய்ய வைத்து அதன் மூலமாக அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தி அவருக்கு மகிமையை தேவன் கொண்டு வரக்கூடியவராக இருப்பார். Amen. Our weakness becomes the platform for God's glory. We need to understand that. நம்முடைய பலவீனம் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. Because trust involves obedience despite fear and self-doubt. நாம் தேவனை ஒருவர் நம்பும் பொழுது அவருடைய வாழ்க்கையில சந்தேகங்கள், பயங்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். Third one, David trusting God in crisis. மூன்றாவதாக தாவீது நெருக்கடியில் தேவனை நம்புதல். Let's read these verses, Psalms 9 verse 9 and 20 verse 7. நாம் தொடர்ந்து சங்கீதம் 9ஆம் அதிகாரம் வசனம் 9 மற்றும் 20ஆம் அதிகாரம் வசனம் 7. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானார், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். David trusted God's covenant, not with his military strength. தாவீது பார்க்கும்போது தேவனுடைய உடன்படிக்கை மீது நம்பிக்கை வைக்கக்கூடியவராக இருந்தார். அவருடைய ராணுவ படையை பார்க்கிலும் தேவனுடைய உடன்படிக்கை மீது நம்பிக்கை வைத்தார். He started his life as a shepherd boy, but how God used him as a mighty king in Israel. அவர் ஒரு சாதாரணமாக ஒரு ஆடு மேய்ப்பனாக அவருடைய வாழ்க்கையை தொடங்கினார். ஆனால் தேவன் அவரை மிக சிறந்த ஒரு படை வீரனாக, ஒரு ராஜாவாக மாற்றினார். Even through so many crises in his life, அவருடைய வாழ்க்கையில் பல விதமான நெருக்கடிகள் அவரை சந்திக்கக்கூடியவராக இருந்தார். Trust does not deny pain. Trusting God doesn't mean that you have to deny your pain. நாம் தேவனை நம்பும் பொழுது நம்முடைய வலியை அது மறுப்பதில்லை. It turns pain toward God. Basically the pain is helping you to turn towards God. அந்த வலியானது நம்மை தேவனிடமாக அவரை சார்ந்து இருக்கிறதுக்கு நம்மை திருப்பப்படுகிறது. If you notice when David, whenever he writes Psalms, always uses a word: rock, fortress, stronghold, refuge, tower.
it's all connected with the rock, connected with the strong. God, you are my rock, because he was jumping from one place to another place, one mountain to another mountain, cave experience. So everywhere David understood, God, you are my rock, you are my hiding place. நாம் சங்கீதங்களில் பார்க்கும்பொழுது தாவீது எழுதின சங்கீதங்கள் அநேக இடங்களில் தாவீது தேவனை இவ்வாறாக பிரதிபலிக்கக்கூடியவராக இருந்தார். அவர் அநேக குகைகளிலும் மேடுகளிலும் பள்ளங்களில் ஓடி திரியும் பொழுது அவர் தேவனை பார்த்து, தேவனே நீர் என்னுடைய கண்மலையாய் இருக்கிறீர், என்னுடைய அடைக்கலமாக இருக்கிறீர், எனக்கு நீர் பாதுகாப்பாக இருக்கிறீர் என்று அவர் சொல்லக்கூடியவராக இருந்தார். Just of course we all know these three people, the great heroes in the Bible, Moses, Abraham and David. But so much we can learn. There are so many heroes in the Bible. நாம் அனைவருக்குமே தெரியும் இந்த கதாநாயகர்கள் ஆபிரகாம், மோசே, தாவீது, இன்னும் அநேகர் வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். And we do have people's heroes here in our Christian journey. We have seen people fought the good fight, doing what is right, stood strong in the times of crisis. They trusted God in spite of the struggles and challenges, still serving the Lord faithfully. We do know people in our own king, in the church. நம்முடைய சபையிலும் கூட நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் அநேக நெருக்கடிகள், சவால்களை சந்தித்து விசுவாசத்தோடு போராடுகிற சகோதர சகோதரிகளை நாமும் கண்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். And sometimes there are many things hinders our trust towards God. அநேக நேரங்களில் தேவன் மீது இருக்கிற நம்பிக்கையை தடுக்கிறதற்கு அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. I just want to conclude with those thoughts. There are many things stops us. There are a couple of things I wanted to share. அநேக காரியங்கள் இருக்கிறது. அவற்றில் சில காரியங்கள் தேவன் மீது நாம் நம்பிக்கை வைப்பதை தடுக்கக்கூடிய சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Fear of the unknown. அறியாததை பற்றின பயம். What if God doesn't come through? What if God doesn't answer my prayer? What if that doesn't come to my life? Or what if doesn't happen? இது என்னுடைய வாழ்க்கையில் நடக்கவில்லை என்றால் என்ன ஆவது? தேவன் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கவில்லை என்றால் என்ன ஆவது? இப்படி போன்ற பயங்கள். That's what happened Israelites when they were in the wilderness. They feared the future more than they remembered God's faithfulness, personally. இதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் எதிர்காலத்தில் என்ன நடக்க வேண்டும் அதை குறித்து தான் அதிகமாக கவலைப்பட்டார்கள். மாறாக தேவன் அவருடைய வாழ்க்கையில் உண்மையுள்ளவராக இருந்தார் என்பதை மறந்து விட்டார்கள். Fear grows when we focus on possibilities instead of promises. பயமானது எதெல்லாம் நடக்க சாத்தியம் இருக்கிறதோ அதை மட்டுமே நம்பக்கூடியதாக இருக்கும். அப்பொழுதுதான் என்ன வளரும்? பயம் வளரும். இதெல்லாம் சாத்தியமா இருக்கு, அதனால எனக்கு இது நடக்காது, இப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும் சொல்லிட்டு பாசிபிலிட்டிஸை பார்க்குறோம். அதனால என்ன ஆகுது? பயம் வளருது. ஆனா ப்ராமிசஸை பார்க்கணும், வாக்கு தத்தத்தை பார்க்கும்போது ட்ரஸ்ட் வளரும். ஆமென். அதுதான் ஏப்ரஹாம் பண்ணாரு. காடுடைய ப்ராமிஸை நம்பினாரு, அதனால அவருடைய பயம் வளரல, ட்ரஸ்ட் வளரக்கூடியதா இருந்தது. So what unknown future is causing you or your anxiety? What is the future unknown stuff, whatever is going to cause you anxiety today? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய அறியாத காரியம், எந்த ஒரு காரியம் இன்றைக்கு உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது? Second is self reliance and pride. இரண்டாவதாக தன்னம்பிக்கை மற்றும் பெருமை குறிக்கிறது. தன்னம்பிக்கையில தன்னை தானே சார்ந்து இருக்கக்கூடிய எண்ணம். ஓகே, நான் என்னுடைய let me depend on my ability, my position, my wisdom or my experience, my talent more than God. Just that is where the self reliance comes. தன்னை மட்டுமே சார்ந்திருப்பதை குறிக்கிறது. Amen. King Saul trusted his own military power. That's what he failed to trust God. சவுல் ராஜா பார்க்கும்போது தன்னுடைய படையை மாத்திரமே அவர் சார்ந்து இருக்கக்கூடியவராக இருந்தார். அதனால அவர் தோல்வியுற்றார். Where have you stopped seeking God because you feel capable? Hey, I'm capable of doing all these things. That feeling will not help you to trust God. எந்த ஒரு உணர்வு உங்களை தேவனை நம்பாமல் இருக்கக்கூடியதாக இருக்கு, இதற்கு நான் தகுதியானவனாக இருக்கிறேன், போதுமானவனாக இருக்கிறேன் என்று எந்த ஒரு காரியத்தை நாம் உணர்கிறோம். Third one, the past disappointments and unhealed pain. There are many past disappointments we have gone through in 2025 or in the past. The unhealed pain will not help you to grow in your faith, will stop you from trusting God. மூன்றாவதாக பார்க்கும்போது கடந்த கால ஏமாற்றங்கள் மற்றும் குணப்படாத காயங்கள். இந்த குணப்படாத காயங்கள் நாம் தேவன் மீது நம்பிக்கை வைப்பதற்கு தடையாக இருக்கிறது. When prayers seem unanswered, the heart grows guarded.
What is the point of praying? What is the point of going to God? It's really God's dangerous. நம்முடைய ஜெபத்திற்கு பதிலளிக்கப்படாமல் இருக்கும் பொழுது நாம் பாதுகாப்பற்றதாக உணரக்கூடியவர்களாக இருப்போம். என்ன ஆகுதுன்னா, பதிலளிக்கப்படாத ஜெபம் இருந்ததுனால என்னுடைய இருதயத்தை வந்து நான் என்ன பண்ணிடுவேன்னா, ஒரு வலைய மாதிரி கட்டி போட்டுருவேன். போதும் ஜெபம் பண்ணது இவ்வளவுதான், இதுக்கு மேல என்னால பண்ண முடியாதுன்னு ஒரு பாதுகாப்பெல்லாம் ஒரு வேலி போட்டுருவோம் நம்மளே இருதயத்துல. Pain builds walls where faith once stood. நம்முடைய வலிகள் நிறைய நேரத்துல நமக்கு வந்து சுவரை கட்டி எழுப்பிடும். ஆனா இதே வலி ஒரு காலத்துல நம்ம விசுவாசத்தோடு நின்று ஜெயிச்சவங்களா இருந்திருப்போம். இதை விட கடந்து வந்திருப்போம் பெரிய பிரச்சனைகளை, சவால்களை. ஆனா இந்த சின்ன வலிகள் என்ன பண்ணிடுது, நிறைய நேரத்துல நமக்கு ஒரு பெரிய சுவரை கட்டி எழுப்பிடுது. அதனால நம்ம என்ன பண்ண முடியல, இதை விட கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாம் ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிருப்போம் ஃபெய்த்னால, பிரேயர்னால. இப்போ ஒரு சின்ன விஷயத்தை கூட நம்ம என்ன பண்ணிடுவோம், ஈஸியா விட்டு கொடுத்துறவங்களா இருக்கிறோம். ஆமென். Unhealed wounds distort our view of God's character. If there is any unhealed pain, unresolved things, that really those wounds completely distort our view of God's character. குணப்படாத ஆறாத அந்த காயங்கள் நாம் தேவனை பார்க்கின்ற அந்த பார்வையில் நம்மை தேவனை பார்க்கின்ற அந்த விதத்தை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. டிஸ்டார்ட்னா என்னன்னா சிதைத்து விடுறது. என்னுடைய வலி, என்னுடைய வேதனை, இல்ல பழைய வலி வேதனை எதனா இருந்ததுன்னா அது தேவனுடைய குணாதிசயத்தை நான் பார்க்கிற விதத்தையே சிதைச்சு விடும். கன்ஃபியூஸ் ஆயிடுவேன் நான். We need to ask of this, இன்னைக்கு எந்த பாஸ்ட் டிசப்பாயின்மெண்ட் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு, இன்னைக்கு என்னுடைய ஃபெய்த்தை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. 26ல அதை கண்டிப்பா எடுத்துட்டு போகாதீங்க. டிலேட் ஆன்சர்ஸ் அண்ட் இம்பேஷன்ஸ், இது நமக்கு நிறைய பிரச்சனை வரும். தாமதமான பதில்கள் மற்றும் பொறுமையின்மை, இது நம்மளுடைய வாழ்க்கையில் தடை செய்யக்கூடியதாக இருக்கும். நேரம் கருதி நான் இங்கிலீஷும் தமிழ்லையும் நான் போயிடுறேன். ஆமென். சோ டிலேட் ஆன்சர்ஸ், எனக்கு ஜெபம் வந்து பதிலளிக்கப்படல, அதுல இம்பேஷண்டா ஆயிடுவோம் நமக்கு. God's timing often tests trust. தேவனுடைய நேரம், அவருடைய நேரம் ஒன்று இருக்கு இல்லையா, அது எப்பயுமே வந்து என்ன பண்ணும், நம்முடைய நம்பிக்கையை வந்து பரிசோதிக்கக்கூடியதா இருக்கும். அஃப்கோர்ஸ் பைபிள் ஏப்ரஹாம், சேரா, நிறைய நபர்களை நம்ம பார்த்தோம். Impatience lead to shortcuts that produce long-term consequences. சில நேரங்களில் நம்ம பொறுமை இழந்தவர்களா இருக்கும்போது குறுக்கு வழியில செயல்களை செய்யணும், துரிதமா பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும்னா, அது நீண்ட காலம் நம்ம சந்திக்க வேண்டிய சில விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். அதனால நம்ம யோசிக்கணும், ஷார்ட்கட், இதை குயிக்கா அதை பண்ணிடலாம் அப்படின்ற எண்ணத்துல இருந்து நம்ம மாறக்கூடியவங்களா இருக்கணும். ஆமென். The fifth one, unconfessed sin and guilt. நம்ம அறிக்கையிடாத பாவங்கள், குற்ற உணர்வு ஏதாவது இருக்கிறதா? Adam and Eve eat from God, they were like hiding because they know that they committed sin, they were hiding. It's guilt, குற்ற உணர்வு அவங்கள தேவனை விட்டு தூரமா கொண்டு போகக்கூடியதா இருக்கு. Guilt makes us avoid God when we need him most. Guilt என்ன பண்ணும்? Like that's what happened to Judas. எந்த நேரத்தில் யூதாஸுக்கு தேவன் அதிகமா தேவையோ அந்த நேரத்தில் அவர் தேவனை விட்டு அதிகமா விலகி போனவராக இருந்தார். அதுதான் கில்ட், குற்ற உணர்வு பண்ணும். இந்த நேரத்தில் நான் தேவனோட இன்னும் அதிகமா, இவ்வளவு நாள் இருந்ததை விட இன்னும் அதிகமா இருக்கணும் அப்படின்ற சூழ்நிலை போக தேவனை விட்டு தூரமா போகக்கூடியதா இருக்கணும். நீங்க கேட்டுப்பாங்க, இஸ் தட் சம்திங் தட் யூ நீட் டு கன்ஃபஸ் அண்ட் சரண்டர்? ஏதாவது நான் அறிக்கையிட்டு மனம் திரும்ப வேண்டியது இருக்கா அப்படின்னு கண்டுபிடிப்போம். The sixth one, lack of knowledge of God's character. இன்னைக்கு தேவனை பத்தின அந்த குணத்தை, தேவனுடைய குணத்தை பத்தின அந்த அறிவுல நம்ம எவ்வளவு வளர்ந்து இருக்கிறோம், இன்னும் எவ்வளவு கத்துக்க வேண்டியது இருக்கு தேவனை குறிச்சு. Because Job trusted God deeply. யோப் தேவனை கம்ப்ளீட்டா நம்பக்கூடியவரா இருந்தார். தேவனை பத்தின குணம் வந்து நம்ம ரிலிஜியஸான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறதுனால வராது. When God is known only through religion and not experience, trust remains shallow. நான் சர்ச்சுக்கு வர்றதுனால, நான் ஒரு கிறிஸ்டியன், அதனால நான் வந்து பிரேயர் பண்ணணும், நான் ஒரு ரிலீஜியஸா இருக்கிறதுனால தேவனுடைய குணாதிசயத்துல நீங்க வளர முடியாது. அப்படி இருந்ததுன்னா உங்களுடைய ட்ரஸ்ட், நம்பிக்கை வந்து ஷாலோவா இருக்கும், ஒரு உறுதியானதா இருக்காது, ரொம்ப குறைவுபட்டதா இருக்கும். Knowing about God is not the same as knowing God.
அப்படின்னா என்ன? தேவனை பற்றி அறிந்து கொள்வதற்கும் தேவனை அறிவதற்கும் இருக்கிற வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு வரேன், நான் காடை பத்தி நான் பீச் பண்றேன், நீங்க எல்லாம் கேட்டுட்டு நாங்க இன்னைக்கு கத்துக்கிட்டோம், காடை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு போயிடுவீங்க. அது காடை பத்தி தெரிஞ்சுக்கிறது கிடையாது. Knowing God means you know him in a personal level. அவரோட கூட நெருக்கமா இருக்குது. Let me kneel down before God, let me cry, let me talk to him, let me pour out, let me speak my heart. It's like a personal intimate relationship. தேவனோடு கூட இருக்கக்கூடிய ஒரு நெருக்கமான உறவு. Knowing about God, யூடியூப்ல பார்த்துக்கலாம், புக் படிக்கலாம், காட்னா யாரு படிக்கலாம், who's God ஸ்டடி பண்ணுவோம் தெரிஞ்சுக்கலாம். பட் அது அர்த்தம் இல்ல தேவனை அறிஞ்சிக்கிறது. தேவனை பர்சனலா knowing God is different. Knowing about God, knowing God is two different one. நிறைய நேரத்துல நம்ம we are knowing about God processல தான் இருக்கும். பிரச்சனை இருக்கும், யாரா பைபிள் சொல்லி கொடுப்பாங்க, காடை பத்தி சொல்லி கொடுப்பாங்க, ஏமன் ப்ரோ ஏமன் சிஸ்டர் போயிடும், அவ்வளவுதான். இதோட அடுத்த மாசம் பிரச்சனை வரும்போது வருவோம் திரும்பி. அதுதான் knowing about God. knowing Godனா என் தேவனை எனக்கு தெரியும். I know my God. அவர் யாருன்னு எனக்கு தெரியும், என்னுடைய பலவீனம் என்னன்னு தெரியும், அவரோடு கூட நான் தினம் நடந்துட்டு இருக்கேன், அதனால அவர் எனக்கு தெரியும். என்னுடைய கணவன் எனக்கு தெரியும், என்னுடைய மனைவி எனக்கு தெரியும், என்னுடைய பிள்ளைகள் எனக்கு தெரியும். அதை விட அதிகமா நம்முடைய தேவனை நாம தெரிஞ்சிருக்கணும். Amen, brothers and sisters. Seventh one, voices of doubt and negative counsel. இது நிறைய நேரத்துல சந்தேகமும் நெகட்டிவ் கவுன்சில், இது நம்முடைய ஃபெய்த்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். இன்னைக்கு சர்ச்சில் யாராவது நெகட்டிவா பேசினாங்கன்னா, நெகட்டிவான கமெண்ட் அவங்க வாயில இருந்து வந்ததுன்னா, நெகட்டிவா யாரை பத்தியாவது பேசுறாங்க அப்படின்னா உங்க காது அதை கேட்க கூடாது. அப்பனா அவங்க ஃபெய்த்ல வீக்கா இருக்காங்கன்னு அர்த்தம். நெகட்டிவ் கவுன்சில், நெகட்டிவான கமெண்ட், டவுட், இது ஏன் இப்படி இல்லை, அது ஏன் சரியில்லை, அது நான் அப்பவே சொன்னேன். நெகட்டிவ் கில்ஸ் யுவர் ட்ரஸ்ட், மற்றவங்களுடைய ஃபெய்த்தையும் டிஸ்டர்ப் பண்ணும். அதனால யூ டிசைட் when you speak, உங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தை எப்பவுமே பாசிட்டிவா இருக்கிறதா இருக்கணும். ஹெல்ப் பண்ணலாம், கரெக்ட் பண்ணுங்க, டீச் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணி கரெக்ட் பண்றது, ரிபியூக் பண்றது அதெல்லாம் ஓகே. ஆனால் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இட்ஸ் கோயிங் டு கில் யோர் ஃபெய்த் அண்ட் அதர்ஸ் ஃபெய்த். ஆமென். யாருடைய வாய்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டு இருக்கு? Of course faith is contagious, but so is fear and negativism. விசுவாசம் contagious என்னது? பரவக்கூடியது. விசுவாசம் பரவக்கூடியது. அதே மாதிரி தான் நெகட்டிவிட்டியும் பரவக்கூடியது, பயமும் பரவக்கூடியது. 12 பேர் போனாங்க இல்லையா வேவ் பார்க்கறதுக்கு, அதுல 10 பேர் நெகட்டிவோட கொண்டு வந்தாங்க, 2 பேர் பாசிட்டிவா வந்தாங்க. ஆனா அங்க மெஜாரிட்டி என்னாச்சு? அந்த நெகட்டிவிசம் ஸ்ப்ரெட் ஆகி அதோட கான்சிக்வன்ஸ் அவங்களுக்கு போச்சு. 8வது நீட் ஃபார் கண்ட்ரோல். லைஃப் எல்லாமே என்னுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். என்னுடைய கண்ட்ரோல்ல மிஸ் ஆச்சுன்னா பிரச்சனை. ட்ரஸ்ட் ரிக்வயர்ஸ் லெட்டிங் கோ. ட்ரஸ்ட் ரிக்வயர்ஸ் லெட்டிங் கோ. அதுக்கு என்ன அர்த்தம்? நம்பிக்கைன்றது என்னன்னா, நான் அதை என்னை விட்டு கை விட்டு போறதுக்கு நான் அனுமதிக்கிறேன். இட்ஸ் ஓகே, லெட் மீ அலோவ், லெட் இட் கோ அப்படின்னு சொல்றது தான் ட்ரஸ்ட். கண்ட்ரோல் டிமாண்ட்ஸ் சர்டன்டி. கண்ட்ரோலா வச்சிருக்கணும்ன்றது என்னது? எல்லாம் கரெக்டா அந்தந்த இடத்துல இருந்ததுன்னா எல்லாமே என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். The two cannot coexist. கண்ட்ரோல்லே வச்சுப்பேன், என்னுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கும், நான் ட்ரஸ்டும் பண்ணுவேன்னா அது ரெண்டுமே நடக்காது. Amen, brothers and sisters. The 9th one, finally, எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கு. Spiritual amnesia, forgetting God's faithfulness. That's what Israel did. God Red Sea பிளந்து அவங்களை கொண்டு போனாரு, ஆனா வில்டர்னஸ்ல வரும்போது புலம்பு தள்ளிட்டாங்க, மறந்துட்டாங்க அவங்க. இது எல்லாருக்குமே நமக்கு பிரச்சனை. 2025 ஆண்டு வரைக்கும் God நம்மளை எவ்வளோ ஃபெய்த்ஃபுல்லா, எவ்வளோ உண்மையா இருந்தாரு, எவ்வளோ நான் உண்மை இல்லாம இருந்தேன், எவ்வளோ பலவீனமா நான் இருந்தேன், எவ்வளோ ஸ்ட்ரகிள் எனக்கு இருக்கு, எவ்வளோ வீக்னஸ் இருக்கு. பட் God was so faithful. அவர் எவ்வளோ உண்மையா இருந்தாரு. நான் என்ன பண்ணணும்? Just be grateful. நன்றி உள்ளவங்களா இருக்கணும். Remembering builds resilience. Remembering, being grateful builds resilience. நான் நன்றி உள்ளவனா இருக்கிறேன், நான் தேவன் செஞ்சதை நினைச்சு பார்க்கிறேன் அப்படின்ற அந்த மனப்பான்மை என்னுடைய ரெசிலியன்ஸ்னா என்னதுன்னா, மிகவும் உறுதியான ஒரு விசுவாசத்தையும் எதையும் தாங்கக்கூடிய ஒரு வீரியத்தையும் சக்தியும் நமக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கும்.
மீள்தன்மை. எவ்வளவு அடிச்சாலும் பவுன்ஸ் பேக். அதுக்கு அர்த்தம் வந்து யூ பவுன்ஸ் பேக். எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு கீழே விழுந்தாலும் நான் மீண்டு வந்துருவேன். அதுதான் ரெசிலியன்ஸ். அந்த ஒரு ஸ்பிரிட் நமக்கு கொடுக்கணும். Amen. So I will continue part 2 next week, trusting the Lord. I believe that a couple of things I will share next week. So the last slide, personal reflection படிச்சு. So இந்த ரெண்டு கேள்வி மட்டும் நீங்க ஜெப நேரத்துல நினைவு கூறுங்க. What does trusting God mean when you face suffering or trials? நீங்கள் துன்பங்களையோ சோதனைகளையோ சந்திக்கும் போது தேவன் மீது நம்பிக்கை வைப்பது என்றால் என்ன? How can this trust be maintained or strengthened in such times? இத்தகைய சமயங்களில் இந்த நம்பிக்கை எவ்வாறு தொடர்ந்து செயல்படுத்துவது அல்லது பலப்படுத்துவது? Amen. God bless you all. Thank you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி. Amen. It was an awesome message. ஆமென். ஒரு அற்புதமான ஒரு செய்தியை நாம் கேட்டோம்.